வணக்கம். குளிச்சாச்சு, டீயும் குடிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்திகாவுக்கு லஞ்ச் தான் ரெடி பண்ணணும். சமைச்சிட்ருக்கேன். கோவில் திறந்தாச்சு. ஆக்சுவலாக நான் யூடியூப்லாம் வந்து எப்போவோ ஆரம்பித்தது. நம்மளுக்கு பார்க்க சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாதனால நம்ம என்னென்னா நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால தான் அதை கரெக்டாக பண்ண முடியல. வேறு எதுவும் ரீசன் கிடையாது. எடிட்டிங் பண்ணி கோவிலில் வேலை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதெல்லாம் கை காலில் ஓடாது. அந்த அம்மா கிட்ட மட்டும்தான் ஓடும். அதனால தான் அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள். இது அப்புறமேட்டு நிறைய பேருக்கு பவானி அம்மன் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறோம். வேறு எதுவும் யோசிச்சுட்டு இருந்தேன், மறந்துட்டேன். இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஆட்டணும். மெயின் சாப்பிட்டு அதான் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக நீங்கள் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். எங்கள் வீட்டில் நம்பவே மாட்டாரு. என்னென்னா இது மாதிரி தேங்காய் எண்ணெய்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம், பண்ணி செய்கிறோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டுருக்கேன் ஹஸ்பண்ட்கிட்ட. பார்ப்போம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அப்புறம் எப்படி இருக்கீங்க? ரத்திகாவுக்கு தலை சீவிட்டுருக்கேன். தலை சீவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும். தயிர் சாதம் தான் இன்றைக்கி, வேறு எதுவும் இல்லை. நான் பாடிக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குனால தயிர் தொழுவி வச்சனால ஊற்றி வச்சேன். ஸோ அதனால் தயிர் சாதம். ஹாய் ரத்திகா, என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, ஸோ அது போல் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க. என்னது? வெரி குட். ஏதாச்சும் ஒன்று காலைல சாப்பிட்டு போயிடணும் இல்லைம்மா? இல்லைன்னா என்ன ஆகும்? கண் பிரச்சனையாகும், மயக்கம் வரும். கரெக்டா? இன்றைக்கி என்ன எக்ஸாம் இருக்குடா? சயின்ஸ் எக்ஸாம். ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? படிச்சிட்டியா? ஓகே. ஆனால் எப்படி எழுதுவான்னு தெரில, எனக்கு ரொம்ப டென்ஷனாக. தயிர் சாதம் போட்டுட்டு வரதுக்கு லஞ்ச் பாக்ஸ். சாமி கும்பிட்டுக்கோ. பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வெள்ளீஸ்வரர் கோயில் போயிட்டு அங்கே முருகர் இருக்கார், வள்ளி தேவியான சமேத. போயிட்டு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு முருகரை பார்த்துட்டு வந்தாச்சு, கிளம்பியாச்சு. பூஜை முடிச்சாச்சு. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அடுத்தது இன்னைக்கு காலைல பார்த்திங்கன்னா நீர் மோர் தான், வேறு எதுவும் செய்யலை. வெயிலுக்கு முடியல. இப்போ தான் பூஜை எல்லாமே முடிச்சாச்சு. கோவிலில் வீட்டில் சிவன் கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. வெள்ளீஸ்வரை பார்த்துட்டு வந்தாச்சு. நீர் மோர் தான். ரொம்ப வெயில் அதிகம், தாங்கவே முடியல. அதுதான். வாங்க சாப்பிடலாம்.